பார்வதி, கிழக்க பார்த்து உட்காருமா. சரி பட்டமாக்கா. எங்க இந்த பட்டமாவை காணும்? இந்த கோயில தானே சடங்கு வச்சிருக்கேன்னு சொன்னா. வனஜா, அக்கா, பட்டம்மா பொண்ணுக்கு இந்த கோவில்ல தான் தாலி பிரிச்சு கோக்குறாங்கன்னு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும்க்கா. பட்டமாவே வந்து சொன்னாங்களே இந்த கோயில தான் சடங்கு பண்றாங்கன்னு. பட்டம்மாவையே காணுமே, அதான் கேட்டேன். இங்கதான்க்கா, எங்கேயாவது இருப்பாங்க. ஏய் திண்ணி மூட்டை, அத்தை. எதுக்கு நீங்க வாயை பார்த்துட்டு நிக்கிற? போ, பட்டமா எங்க இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். சரிங்க அத்தை. நம்ம அங்க போய் பார்க்கலாம்க்கா. அக்கா, அங்க பாருங்க, பட்டமா அங்கதான் இருக்காங்க. நிறைய பொம்பளைங்க சேர்ந்து நிக்கிறாங்கல்ல, அங்கதான் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம போலாம்க்கா. அத்தை, இந்த பக்கம் தேடி பார்த்துட்டேன், பட்டமாவை காணோம். ஏய், பட்டமா அங்கதான் இருக்காங்க. வா, வாங்கக்கா. இவளுக்கெல்லாம் ஒரு பொண்ணு, அதுக்கெல்லாம் தாலி பிரிச்சு கோக்குறது. பட்டம்மா, அகில் அம்மா குரல் மாதிரி இருக்கே. என்ன பட்டம்மா பேச்சு வராம அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற? அப்படியெல்லாம் இல்லம்மா. என்னை எதிர்பார்க்கல இல்ல? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நீங்க வரேன்னு கூட சொல்லாம திடீர்னு வந்து நின்னு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டீங்கல்ல, அதான் பட்டம்மா வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. ஏன் பட்டம்மா? வனஜா அம்மா வேற வந்திருக்காங்க போல இருக்கே. வசமா மாட்டணும், என்ன பண்றது? உன் பொண்ணு கல்யாணத்துக்கே நான் வரணும்னு நினைச்சேன், ஆனா வர முடியல. அதான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வேண்டாம். உமா, அத்தை. இரும மெதுவா வாங்க. இந்த சமையல்காரி இங்கதாண்டி எங்கேயாவது இருக்கணும். நம்ம வரதை பார்த்துட்டு எங்கேயாவது போயிருப்பா. நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடி பார்ப்போம். சைலண்டா நகர்ந்து போயிடணும். பட்டம்மா, என்ன உன் பொண்ணு அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா? பொண்ணை திரும்ப சொல்லு. அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. எங்கள தாலி கயிறு பிரிச்சுட்டா புது கயிறு கட்டுற வரைக்கும் யாரையும் பார்க்க கூடாது. இது எங்க சம்பிரதாயத்துல இருக்கிற வழக்கம். ஓஹோ, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் போல. எனக்காக நீ உன் சம்பிரதாயத்தை மாத்திக்க வேண்டாம். உமா, அத்தை. நீ இந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் போறேன். சரிங்க அத்தை. ஆமா, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையா? அது எங்க சமூகத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாரும் வரணுங்கிற அவசியம் இல்லம்மா. பொண்ணோட அம்மாவும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலிங்க இருந்தாலே போதுமா. ஓஹோ,
ம். நிக்கிறீங்களே உட்கார சொல்ல கூட வழி இல்ல. இல்ல அது பரவாயில்ல பட்டம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நிக்கிறேன். இது உங்க பொண்ணுக்காக நான் கொடுக்கிற அன்பளிப்பு. தாலிய இந்த செயின்ல கோத்து போட்டுக்க சொல்லுங்க. அம்மா உங்க கையாலேயே கொடுத்துருங்கம்மா. அம்மாடி, அம்மா கொடுக்குற செயினை அப்படியே கை நீட்டி வாங்கிக்கம்மா. நீ யார உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவங்களே உனக்கான விசேஷத்துல கலந்துக்கிட்டு உன்னை சந்தோஷப்படுத்துவாங்க. இத்தினி முட்டை எங்கடி அவளை எங்கேயுமே காணோம். தெரியல அத்த, எங்க தேடினாலும் பார்வதி கிடைக்கல அத்த. நானும் கோயில் முழுக்க சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டு எங்கேயுமே அவளை காணமேடி. இந்த கால்படி ஒழுக்க எந்த பக்கம் மூலையில போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. சரி வா, இந்த அக்கில வேற எங்க பண்ண ஆளை காணோன்னு கத்துவா. மது தொலை. அம்மா நீங்க ரொம்ப நேரமா நிக்கிறீங்களேம்மா. பரவாயில்ல பட்டம்மா, உன் பொண்ண ஆசீர்வாதம் பண்ணத்தான் வந்தேன். சடங்கு முடியற வரைக்கும் நான் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன். பட்டமா, என்ன நீ அக்காவை எவ்வளவு நேரமா நிக்க வச்சிருக்க? இன்னுமா உன் பொண்ணுக்கு சடங்கு நடக்குது? வனஜா, சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் நம்ம சௌகரியத்துக்கு வளைக்க கூடாது. பட்டம்மா, பொறுமையா எல்லாத்தையும் பண்ண சொல்லு, நான் வெயிட் பண்றேன். சரிங்கம்மா. ஆமா ஆமா, நீ பொறுமையா பண்ணு. ஆதி, பெரியயோட குரல் கேக்குது. அவர் வந்துட்டாரா? என்ன ஆதி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, மறந்துட்டீங்களா? கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? பட்டம்மாவோட பொண்ணு சடங்கு இப்பவே முடிஞ்சிடும்னு பார்த்தேன். தாலி பிரிச்சு கோத்ததும் நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா நீங்க இப்பவே ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புங்கம்மா, அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆசீர்வாதம் பூத்தட்டை கொடுங்கம்மா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணிடுங்கம்மா, உங்களுக்கும் டைம் ஆகுது. ஆமாம்மா, கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி ஆதி. உன்னோட தாலி பாக்கியம் என்னன்னைக்கும் நிலைச்சிருக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் பண்றேன். ஆதி, நான் பாதியிலேயே விட்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் சார்பா நீ இங்கே இருந்து எல்லாமே கவனிச்சுக்கோ. சரிம்மா. குட். வனஜா அக்கா.
ஏன் அழுகுற? அந்த வயசான தாத்தா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நான் உயிரா நினைக்கிறேன் நீங்க அம்மா 2 பேருமே வந்துட்டீங்க. அதனாலதான் அழுக வருது. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவ? பெரிய தம்பி, நீங்க வந்தது நல்லதுக்கு தான். இந்த புது தாலி எடுத்து கட்டுங்க. கனவுக்குள் நுழைந்தவளே என்ன ஆண்டி, அகில ஆண்டி கூப்பிட்டுட்டு கோவிலுக்கு போனீங்களாமே, ஏன் என்ன கூப்பிடல? என்ன கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஆமா, நான் அங்க போய் பார்த்ததுக்கே ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீயும் வந்து என்ன பண்ண போற? நீங்க பிளான் இல்லாம அகில ஆண்டிய பட்டம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டீங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அந்த பட்டம்மாவுக்கும் சமையல்காரிக்கும் நடுவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு இந்த தின்னி முட்டை சொன்னா. என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த சமையல்காரிக்கும் பட்டம்மாவுக்கும் நடுவுல இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க 2 பேரையும் கையும் களவுமா அகிலா கிட்ட மாட்டி கொடுக்கறதுக்கும் பிளான் பண்ணி தான் கோயிலுக்கு போனோம். எங்க கடைசி வரைக்கும் இந்த சமையல்காரி தான் கண்ணுல படவே இல்லையே. நீங்க நல்லா தேடி பாத்தீங்களா? ஒருவேளை நீங்க வந்ததை பார்த்துட்டு அந்த சமையல்காரி எங்கேயாவது ஹைடா இருக்கலாம்ல. அப்படியெல்லாம் இல்ல மித்ரா. நானும் உமாவும் கோவில் முழுக்க சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டோம். கடைசி வரைக்கும் அவ எங்க கையில சிக்கவே இல்ல. கைகாரி. ஏய் தின்னி முட்டை, நீ என்ன பெருசா யோசிக்கிற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க? பில்டப்லாம் கொடுக்கல அத்தை, சீரியஸாவே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி என்னடி யோசிக்கிற? எல்லாம் அந்த பார்வதி பத்தி தான் அத்தை. ஐயோ அத்தை, அப்படி பாக்காதீங்க அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொன்னது கேட்டு தானடி கோயிலுக்கு போய் அவ்வளவு பெரிய மொக்க வாங்கியிருக்கோம். அப்புறம் என்னத்த மறுபடியும் கேக்குறது? அத்தை, அதெல்லாம் அத்தை, நம்ம கோயில் ஃபுல்லா பார்வதி தேடணும். ஆனா பட்டமா பொண்ணு உட்கார்ந்து இந்த இடத்துல தேடணுமா? தேடி பார்க்கலல்ல. அது மட்டும் இல்ல, நான் நீங்க ஏன் பெரியத்த கூட பட்டமாவோட பொண்ணு முகத்தை பார்க்கவே இல்லையே. நம்ம பார்க்கலன்றத விட அவங்க காட்டவே இல்ல. நீ இப்ப என்னதான் நீ சொல்ல வர? நம்ம கிட்ட முகத்தை காட்டாம முதுகு காட்டி உட்கார்ந்து இருந்த பொண்ணு பார்வதியா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கத்த. பின்னாடி இருந்து பாக்கும்போது எனக்கு உட்கார்ந்து இருந்தது பார்வதி மாதிரி இருந்தது அத்த. உன் யோசனையில தீய வைக்க ஏண்டி கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ண மாட்டியா? எங்க இருந்து கிரைண்டர்ல மாவு அரைக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் அரைச்சு அரைச்சு கொட்டிக்கிட்டே இருந்தீனா எங்க இருந்து யோசிக்க முடியும்? அத்த, இப்ப எதுக்கத்த திட்டுறீங்க? பின்ன திட்டாம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? ஏண்டி உட்கார்ந்து இருந்த பொண்ணுக்கு தாலி பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க, அவளை பார்வதி மாதிரி இருந்தான்னு சொல்ற? அறிவில உனக்கு? இன்னும் கல்யாணமே ஆகாத ஒருத்தி எப்படி தாலி பிரிச்சு கட்டிக்குவா? கொஞ்சமாவது யோசிக்கிறியா? இல்ல அத்த, எனக்கு என்னமோ உட்கார்ந்து இருந்தது பார்வதி மாதிரி தான் இருந்தது. அடிச்சி வாயமுடு. அப்படியே வெச்சன தெரியுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னுடுவான் உன்னை. வாமித்ரா.
எனக்கு என்னமோ உட்கார்ந்து இருந்தது பார்வதி மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா நான் சொல்றத அத்தை நம்ப மாட்டேங்கிறாங்களே. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்க தாயே. அம்மா தாயே. அம்மா தாத்தா எங்க போயிருப்பாரு? தாத்தா ஆசையா அவல் பாயசம் கேட்டாரு, செஞ்சு கொண்டு வந்தா அவரை காணோம். நான் அவரை எங்கன்னு போய் தேடுறது? எங்க போனாருன்னு தெரியலையே. அவருக்காக ஆசாசையா செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். என்ன எங்கேயும் தேடி அலையாதம்மா, நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். தாத்தா நான் இவ்வளவு நேரம் எல்லா இடத்துலயும் உங்களை தேடி பார்த்துட்டு இருந்தேன். உங்களை எங்கேயுமே காணோம். எங்க போயிருந்தீங்க? நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருந்தேன். ஆமா, நான் சொன்னபடி நடந்ததா? உன் மனசு குளிர்ந்ததா? ஆமா தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே நடந்தது. எனக்கு எல்லாமே கனவு மாதிரி தான் இருந்துச்சு. நேத்து நீங்க சொல்லும் போது கூட ஏதோ என் மனசு கஷ்டப்படக்கூடாது, எனக்கு ஆறுதலா நல்ல வார்த்தை சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவனா பார்த்துதான் உங்க வாயால் அப்படி சொல்ல வச்சிருக்கான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. நான் சொன்ன மாதிரி நடந்தா எனக்கு அவல் பாயசம் செஞ்சு கொண்டு வந்து தரேன்னியே, கொண்டு வந்திருக்கியா? அத மறுப்பனா தாத்தா? உங்களுக்காக தான் அவல் பாயசம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ஆஹா. இதுல ஊத்து. ஆஹா. இந்தா இத பிடி, அத குடு, அத குடு குடு. எங்க போறீங்க? கொஞ்சம் இரு, வர. ம். எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்தா. என்ன தாத்தா, நீங்க பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டீங்க, எல்லாத்தையும் மத்தவங்களுக்கே கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு போதுமா? நீ எனக்கு கொடுத்த சரி, அவங்களுக்கு யாரு கொடுப்பா? நான் மட்டும் சாப்பிட்டா போதுமா? அவங்களும் சாப்பிடணும் இல்லம்மா?